ஹாய், ஹலோ எவ்ரிஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு மீண்டும் உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு ஜனவரி 8 ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். எப்படி இது முக்கியமான நாள் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விஷயத்த இப்போ உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்கள். வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய நம்ம நாளில் வந்து சொன்ன மாதிரி ஜனவரி 8 ஆல்பர்ட் ரஷல்ஸ் வாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உயிரினங்களினோட ஒரு இயற்கையை வந்து ஒரு இயற்கை தேர்வை பற்றிய ஒரு கோட்பாட்டை வந்து வெளியிட்டதே அவர் தான். அதுல நம்ம சொல்றேன். அவரோட நேம் வந்து ஆல்பர்ட் ரஷல் வாலஸ். 1823ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதியில இங்கிலாந்து நாட்டுல ஒரு அஸ்கு நதின்னு ஒரு பக்கத்துல ஒரு கென்சிங்டன் ஒரு காட்டேஜ் ஒரு இடத்துல தான் இவர் வந்து பிறக்கிறாரு. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பள்ளி படிப்பை வந்து பாதியிலே வந்து விட்டுறாரு. ஏன்னா பாதியிலே குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கிறதுக்கான கண்டிஷன் அவருக்கு இல்லை. பாதியிலே விட்டுறாரு. பின்பு சுயமாக வந்து பல விஷயங்களை வந்து அவரே வந்து கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணி படிக்கிறாரு. 1844ஆம் ஆண்டு லீ செஸ்டர் பள்ளியில ஆசிரியராகவும் வேலை வேலை கிடைக்குது அவருக்கு. அப்படின்றதுதான் பெரிய விஷயம். அங்க ஹென்ரி வால்டர் பேட்ஸ் என்றதை வந்து சந்திக்கிறாரு. இருவருமே முறையான பள்ளி படிப்பை வந்து முடிக்காதவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சுயமாக தான் அவங்க ரெண்டு பேருமே கத்துக்கிட்டு அதுல இருந்து தேர்ச்சி பெற்று அதுல இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சேகரிச்சு தான் வச்சிருந்தாங்க. வாலஸ் தனியாக பயணம் மேற்கொள்ளும் போது இடங்கள்ல ஏராளமான தாவரங்களை, விலங்கினங்களை, அதனுடைய மாதிரிகளை வந்து சேகரிக்கிறாரு. இறந்து போன உயிரினங்கள் இந்த மாதிரி. 1852ஆம் ஆண்டு இங்கிலாந்து நகரத்துல திரும்ப திரும்ப வரக்கூடிய வழியில வந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, தீ தீ ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்டு தீ ஏற்பட்டது. அப்புறம் சேகரிச்ச அந்த மாதிரிகள்லாம் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. திரும்பி நாடு திரும்புறாரு 2 வருஷத்துக்கு அப்புறம். அது அனுபவங்களை ஆனா 2 வருஷம் அப்புறம் திரும்பினாலும் அதனுடைய அனுபவங்கள், அவரு தன்னோட எழுத்துக்களால, புத்தகங்களாகவும் பறவைகள், பாம்புகள் அவருடைய சேகரித்த அந்த மாதிரிகளை வைத்து சில மாதிரிகளை நிறைய சேகரிச்சு அதை பூராத்தையுமே எழுதுறாரு. புத்தகமா எழுதி உயிரி புவியியலினோட தந்தையாக போற்றப்படக்கூடிய இந்த ஆல்பர்ட் வாலஸ்னோட 1913ஆம் ஆண்டு இறந்தார் அப்படின்றத நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சேம் அதே ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அவரை பத்தி நம்ம சொல்லணும். அவர் வந்து அவரோட கோட்பாடு பார்த்தீங்கன்னா இயற்பியல் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் 1942ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட்டில் பிறந்தார் அவர். இவருடைய முக்கியமான ஆய்வுத்துறைகள் நம்ம எடுத்துட்டோம்னா அண்டவியல்னு சொல்லக்கூடிய அண்டவியலும் குவாண்டம் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய குவாண்டம் ஈர்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். 21 வயதில் அவருடைய நரம்பு நோயால் வந்து அவர் பாதிக்கப்பட்டது. கணினி வழியா தான் அவருடைய பேச்சு தொகுப்பு மூலமா தான் அவர் மற்றவர்கிட்ட உரையாட முடியும். அந்த அளவுக்கு தான் அவர் எப்பவுமே அந்த வீல் சேர் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்கள்ல. 1986ஆம் ஆண்டுல அனேன்பர்க் அறக்கட்டளை வழியில இயற்பியலோட கணிதத்தை வந்து மாணவர்களுக்கு எளிய நடையில யார் வடிவமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து $6 மில்லியன் பரிசு அப்படின்னு அறிவிச்சது. இந்த காலகட்டத்துல வரலாறு சுருக்கமே என்ற பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்த பரிசையே அவர் தான் வந்து யார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் தான் வாங்குறாரு. அதனோட டாலர் மதிப்பையும் அவர் தான் பெறுறாரு. ஸோ இன்றைய நாள் அந்த நாள் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. வாங்க தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து நிறைய பேசலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அறிவியல் பல முன்னோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய சிறந்து விளங்கின அறிவியலாளர்களையும் பேரறிஞர்களையும் அவர்களை தினந்தோறும் நம்மளுடைய சேனல்ல வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு நீங்க நோக்கி பயணம் எடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரை பத்தியான முழு டீடைல்ஸும் கிடைக்கும். அப்படின்றதான் உங்களுக்கு தெரியக்கூடிய எந்த ஒரு சயின்டிஸ்ட் பத்தி தெரியும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவரை பத்தி நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஆல். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் நமக்குங்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.